எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம் என்ற சுற்றுப்பயணத்தை தமிழ்நாடு முழுக்க தொடங்கி இருக்கிறார். இந்த சுற்றுப்பயணத்தை பற்றி பரவலாக இன்று பேசப்பட்டு வருகிறது. இதை பற்றி ஒரு அலசலாகத்தான் இது இருக்க போகிறது. இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இருந்துக்கலாம். வணக்கம். வணக்கம் சதீஷ். எடப்பாடி அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி அவர்களின் சுற்றுப்பயணத்தை எப்படி பாக்குறேன்னா, 2015 இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அன்னைக்கு வெயிட் பண்ற நமக்கு நாமே பயணம் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா 2014 திமுக ஒரு மோசமான தோல்வி அடைஞ்சது. அந்த கேடர்ஸ் மத்தியில கான்ஃபிடன்ஸ் ரொம்ப லோவா இருந்தது. அந்த கட்சியை மறுபடியும் வெற்றி பாதையில் கொண்டு வருவதற்கு, அந்த தொண்டர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுப்பதற்கு அன்றைக்கு நமக்கு நாமே அதே லைன்ல தான் அன்னைக்கு இந்த சுற்றுப்பயணம். அதுக்கு முன்னாடிலாம் தேர்தல் சுற்றுப்பயணம்ன்றது எலெக்ஷனுக்கு 2 மாசம் முன்னாடி தான் இருந்தது. இப்பெல்லாம் ஒரு 7-8 மாசம் முன்னாடியே ஆரம்பிச்சுன்னா இப்போ பேன் ஸ்டேட் அவுட் ரீச் வேணும். அதுவும் இந்த 2014 அப்புறம் இந்த எலெக்ஷன் ஏஜென்சிஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் வந்துருச்சுல்ல, சோஷியல் மீடியா இருக்கும்போது ஒரு கட்சின்றது 8 மாசத்துக்கு முன்னாடியே தேர்தல் பிரச்சாரத்துக்கு தொடங்கணும். அதுவும் எதிர்கட்சியா இருக்கும்போது ரொம்ப முக்கியம்ன்றது. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு. இது 4 வருஷமா இருந்தா போற சொல்லிட்டு இருந்தாரு. ஃபைனலே போயிட்டாரு. இந்த சுற்றுப்பயணத்தை பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்பாக எடப்பாடி அவர்கள் பேசிய பேச்சு ஒண்ணு இப்ப சர்ச்சையா இருந்துட்டு இருக்கு. பாஜகவோட தான் கூட்டணி வச்சிங்க, நீங்க ஒன்றும் பாஜகவே மாறிடலையே அப்படின்ற மாதிரி இந்த அறநிலைத்துறையில இருக்கக்கூடிய அந்த நிதியை எடுத்து ஒரு கல்லூரி திறக்கப்பட்டதை குற்றம் சாட்டி பேசியிருக்காரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, முதல்ல அவர் பேசினதுல ஃபேக்சுவலி ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்னன்னா, அறநிலைத்துறையில நிதியில கல்லூரி, அதாவது அந்த கோயில் சார்ந்த கல்விகள், வேதங்கள் முறைகள்லாம் சரி, இந்த கோயில் நிதியில அந்த கோயில் ட்ரஸ்டே ஆரம்பிக்கிற கல்லூரி எம்ஜிஆர் காலத்தே ஆரம்பிச்சது. ஜெயலலிதா அவர்கள் கலந்து இருந்தது. அப்ப இப்போ 2021 கபாலீஸ்வரர் கோயில்ல இருந்து ஒரு கலைக்கல்லூரி தொடங்கினாங்க. ஆனா 22 ஒரு ஹைகோர்ட் ஜட்மெண்ட்லயே ஒரு தெளிவா நீங்க அறநிலையத்துறை ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி காலேஜ் கட்டத்துக்குலாம் யூஸ் பண்ணக்கூடாது தெளிவா ஜட்மெண்ட். அதுக்கப்புறம் எந்த கல்லூரியும் தொடங்கப்படல. 22லயே இந்த இஷ்யூ சார்ட்டட். ஓகே, இவர் 22ல நடந்த இஷ்யூ 25ல பேசுறாரு. இன்ஃபேக்ட் இவரே இவரோட ஆட்சி காலத்தில் பழனி தண்டாயிரப்பனை கோயில்ல சார்பாக ஒரு தொழில்நுட்ப கலை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அதுல நிர்வாக கட்டிடம் கட்டுறதுக்கு இவரே திறந்து வச்சிருக்காரு. ஸோ இவர் ஆட்சியிலும் நடந்திருக்கு. இது திமுக ஆட்சி வந்தப்போ தான் இல்லை. அந்த காலத்துல ஜெயலலிதா ஆட்சி நடந்தது, எம்ஜிஆர் ஆட்சி நடந்தது, இவர் ஆட்சி நடந்தது. ஆனா அதெல்லாம் மறைச்சிட்டு ஒரு 2021 திமுக பண்ணும்போது அது ஒரு லீகல் ஃப்ரேம்வொர்க்ல அதுக்கு ஒரு நீதிமன்றமே தடை வச்சுட்டாங்க. அதுக்கு அந்த முடிஞ்சு போன இஷ்யூ எடுத்து திரும்ப பேசுறாரு. ஸோ அது பல பேருக்கு தெரியாது. பின்னோக்கி இப்போ இந்த ஃபேக்ட்ஸ் செக் பண்ண மாட்டாங்க. திமுக கோயில் நிதிகளை மிஸ்யூஸ் பண்றாங்கன்ற பிரச்சாரத்தை தான் இவங்க எடுக்கிறாங்க. அந்த பிரச்சாரம் மக்கள் மத்தியில் ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்கணும் என்ற அஜெண்டால் தான் பண்றாங்க. இதுக்கு அறநிலையத்துறை சார்பு வழக்கமும் கொடுத்துட்டாங்க. பட் இதை இவர் ஏன் பண்றாரு அப்படின்னு பார்த்தா வச்சுக்கோங்க, அரசியலை புரிஞ்சுக்கணும். இது இன்னைக்கு எதிர்ப்பு பாஜகவே மாறிட்டாரு எடப்பாடி, பாஜக தோண்டிலே பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்கல்ல. இவங்கெல்லாம் யாருன்னா, அந்த திராவிடம், மதசார்பின்மை, இந்த ஐடியாலஜி ஸ்ட்ராங்கா இருக்கவங்க. இந்த ஐடியாலஜி ஸ்ட்ராங்கா இருக்கவங்க எல்லாருமே இன்னைக்கு திமுக பின்னால் குவிஞ்சு கிடக்குறாங்க. இவங்க அதிமுக விமர்சிக்கிறாங்க தவிர தேர்தல் வரும்போது ஓட்டு திமுக வருது. அது எடப்பாடி லேட்டு தான் புரிஞ்சுக்கிறாரு. அவர் 2024 நினைச்சிட்டு இந்த ஆட்கள்லாம் தனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சா பிஜேபியோட கூட்டணி வைக்காம போனாரு. ஆனா இவங்க அந்த சூழல்ல கூட இவரை கூட்டணி வைக்காம இருந்தது பாராட்டிட்டு ஓட்டு திமுக போட்டுறாங்க. இவருக்கு இப்பதான் லேட்டா புரியுது அது எதிர்த்தரப்பு. இப்ப திராவிடம்னா ஹிந்துத்வா ஐடியாலஜி, சாஃப்ட் ஹிந்துத்வா, அதே மாதிரி ஓபிசி கன்சாலிடேஷன், அது மதம் சார்ந்த ஒரு பிரச்சாரம் எடுத்தா அதுக்கு ஒரு செக்ஷன் ஆஃப் ஓட்டு இருக்கு. அது பிஜேபி மட்டும்தான் இருக்கு. அந்த ஓட்டர்ஸ் தான் இப்ப தனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல பேசுறது. ஏன்னா நம்மளே பார்த்தப்போ ஒரு 2 மாசமா பார்த்துருக்கோம், பிஜேபி தொண்டர்கள் மத்தியில் எவ்வளவு அதிருப்தி இருக்கு. போன வாரம் நமக்கு பேட்டி அளித்த டாக்டர் பிரவீன் கூட தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி, எடப்பாடி ஏத்துக்கிறதுல அவங்களுக்கு சங்கடங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த இஷ்யூ, ஏன்னா இது ஒரு கோர் இந்துத்துவ இஷ்யூ. அறநிலைத்துறை என்பது பாஜக கண்ணை ரொம்ப நாளா உறுத்திட்டு இருக்க ஒரு விஷயம். அறநிலைத்துறையை எப்படியாவது அரசாங்கத்திலிருந்து
எடுத்து கோயில் வந்து பிரைவேட் கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற என்ன நோக்கம் தான் வச்சிருக்காங்க பிரைவேட். ஏன்னா இது வந்து பாஜக வந்து பாஜக ஒப்பீனியன் மேக்கிங்ல பிராமணர்கள் அதிகமா இருப்பாங்க. அவங்க வந்து அறநிலைத்துறை உள்ள இருக்கிற தங்களுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக நினைக்கிறாங்க. அந்த இஷ்யூ வந்து நீங்க இப்படி வேற மாதிரி அந்த ட்விஸ்ட் பண்ணி பரப்புவாங்க. இப்ப அந்த இஷ்யூல இவரே பேசுறதால, அறநிலைத்துறைக்கு எதிராக இவரே பேசுறதால அந்த ஓட்டர்ஸ் மத்தியில் எடப்பாடிக்கு ஒரு சிம்பத்தி வருது, ஒரு இஷ்யூ வருது. இது ஒரு போலரைசிங் இஷ்யூ தான். இப்போ திமுக தரப்பு என்ன சொல்றாங்க, சரி அப்படியே கோயில் நிதியில் கல்லூரி கட்டின என்ன, கல்லூரி கட்டல என்ன தப்பு இருக்கு, அங்க நிறைய மாணவர்கள் இப்ப வேதங்கள் படிக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் படிக்கலாம், அதை கல்லூரி கட்டலாம்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த தாட் இருக்கவங்க ஒரு பக்கம், அவங்க திமுக பக்கம் இருப்பாங்க. அது எப்படி நீங்க கோயில் நிதி யூஸ் பண்ணணும், கோயில் நிதியை கோயில் தான் யூஸ் பண்ணணும், வேற எதுவும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த அறநிலையத்துறை எதிர்க்கிறவங்க ஒரு குரூப் இருக்காங்க, அவங்க வந்து இன்னொரு பக்கம் நினைக்கிறாங்க. அந்த ஓட்டெல்லாம் இன்னைக்கு எடப்பாடி பின்னாடி இருக்கு. எடப்பாடி வந்து மதசார்பின்மையும் திராவிடமும் பெரியாரையும் கொண்டாடி பேசினார்னா, என்னதான் பேசினாலும் அது அந்த லைன்ஸ்ல வர ஓட்டு எல்லாமே திமுக தான். நிச்சயமா அவர் அது எதிரில் இருக்க ஓட்டு கன்சால்டேட் பண்ண பார்க்க, அதுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் சொல்லணும். அது ஒரு அரசியல் ரீதியா ஒரு கொஞ்சம் சூடான ஒரு மூவ். அதை பார்க்கணும். இது வந்து பாஜகவிற்கு வழிவிடாம எடப்பாடி வந்து முன்னிலைப்படுத்திக்கிறார் அப்படின்னு அப்படி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இதே 2021 இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் பாஜக நிறைய பேசினாங்க. அப்ப அதிமுக அதை என்டார்ஸ் பண்ணல. பெரியாரை பத்தி விமர்சிக்கும் போது அதிமுக பற்றி என்டார்ஸ் பண்ணல, அவங்க எதிராக இருந்தாங்க. பாஜக பிரச்சார கூட்டத்திலே பெரியார் போட்டோ எல்லாம் போட வச்சாங்க அதிமுக. ஆனா அவங்க 2021 வந்து என்ன நினைச்சாங்க, தங்களுக்கு எப்படிதான் இந்த டிஃபால்ட்டா இருக்க திராவிடம் ஓட்டு வந்துடும், அது வரல, அந்த ஓட்டு வரமாட்டேங்குதுன்னு இப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப வந்து இந்த இஷ்யூ இவர் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், இவர் சைலன்ஸ் ஆகிட்டு பாஜக அக்ரெசிவா போய் பேசினாங்கன்னா, அது வந்து பாஜக பின்னாடி தான் அந்த ஓட்டு வரும். அது வந்து இப்ப அப்படி வராம தன்னை வைத்து அந்த ஓட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப என்ன, ஆனா 21 பல பாஜக தொண்டர்கள் மத்தியில் பார்க்கும்போது 21 எடப்பாடி அவங்க சிம்பத்தி. எடப்பாடி வந்து என்னதான் இருந்தாலும் அவர் நெத்தில விபூதி வச்சிருக்காருங்க, அவர் ஒரு ஹிந்துவா தான் எல்லாத்தையும் கட்டியிருக்காரு அப்படின்ற பேசிட்டு இருந்தாங்க. ஆனா 22 அண்ணாமலை வந்தப்போ தான் அந்த ஒரு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு கிளாஷஸ் நிறைய ஏற்பட்டு அந்த கெமிஸ்ட்ரின்றது இல்லாமல் போச்சு. இப்ப அந்த கெமிஸ்ட்ரியை ரீபில்ட் பண்ணிட்டு 21 எப்படி பாஜக தொண்டர்கள் திமுக எதிர்ப்புல கண்ணை மட்டும் இருந்த ஆதரிச்சாங்களோ, அதே மாதிரி திரும்ப தன்னை ஆதரிக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்க்காங்க. ஸோ அந்த பாஜக கோர் இஷ்யூஸே எடுத்து திமுக எதிர்க்கிறாரு. இதனால மெயினா என்னன்னா, இந்த 18% என்டிஏ ஓட்டு இருக்குல்ல, அது தனக்கு ஃபுல்லா வந்துடும் நினைக்கிறாரு. அது வெளில எங்கேயும் செதறாம அது ஹிந்துத்துவா பிளான் தனக்கு வந்துடும். அந்த முயற்சியில் தான் அவர் ஈடுபட்டிருக்காரு. இதை ஒட்டி நான் ஒரு விஷயம் நல்லா கவனிக்க நினைக்கிறது என்னன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட தன்னை ஒரு இந்துத்துவவாதியா சில இடங்கள்ல காமிச்சிருக்காங்க. அதை வந்து இவ்வளவு நாளா தவற விட்ட எடப்பாடி இப்பதான் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை கையில் எடுத்திருக்காரோ அப்படின்னு பார்க்கலாமா? ஜெயலலிதா வந்துன்னா அவளுக்கெல்லாம் நூல் இருக்கு. அதனால அவங்க என்னதான் இந்துத்துவா பேசினாலும் திராவிடம் பேசினாலும் அவங்க ஜெயலலிதா அப்படின்னு ஒப்பீனியன் மேக்கிங்ல அவங்க இருப்பாங்க. அவங்க எப்படி ஜெயலலிதா வந்து புனிதர் போல ஒரு சித்தரிச்சு இவங்க இந்துத்துவாவே தமிழ் எல்லாமே ஜெயலலிதா தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ ஜெயலலிதா காலத்துல பலர் வந்து தங்க உடலை மட்டும் பாஜக வச்சுக்கிட்டு மனசை வந்து அதிமுக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா இங்க ஒரு பிராமணர் தலைமையிலான ஆட்சி நடக்கும்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா எடப்பாடி வரும்போது அவங்க அப்ப கோர் இஷ்யூஸ் அங்க பாஜக இந்துத்துவ இஷ்யூ பேசுங்க, அப்ப அது இந்துத்துவான்றது பெருசா தெரியுது. நிச்சயமா ஜெயலலிதா வந்து இதே ஜெயலலிதா வந்து மத மாற்ற தடை சட்டத்தை வந்து ரத்து பண்ணும்போது, சங்கராச்சாரியர் கைது பண்ணும்போது எந்த இந்துத்துவ ரோட்ல இறங்கி போராடல ஜெயலலிதாவுக்கு எதிராக. ஏன்னா ஜெயலலிதா பிராமணர், எல்லாத்தையோட பிராமணர் அதிகமா இருக்கணும்ன்ற, பிராமணர் ஒருத்தர் அதிகாரத்தை இருக்கணுன்றதுக்கும் அமைதியா இருந்தாங்க. ஆனால் எடப்பாடி விஷயத்துல அப்படி கிடையாது. அவரோட சோசியல் பேக்ரவுண்ட்ன்றது வேற. ஸோ அதனால எடப்பாடி மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் விமர்சனம் பண்றது, அவர் வந்து அதிமுக இவ்வளவு காலம் ஒரு பிராமண தலைமையில இருந்த கட்சி வந்து இப்போ ஒரு பிராமணன் அல்லாத ஒரு தலைமையில் வரும்போது அதை வந்து ஏத்துக்கிறதுல இது இருக்கு. அதுவும் கொஞ்சம் திமுக எதிர்ப்புன்ற மைண்ட் செட்ல கொஞ்சம் இருந்தாலும், அண்ணாமலை போன்றவங்களை வந்து திமுக எதிர்ப்பை விட இந்துத்துவா ஆதரவு தான் மெயின். இவர் இந்துத்துவாக்கு உண்மையா இல்லை, அப்படி இவர் வந்து திரும்ப கிறிஸ்தவ முஸ்லிம் ஓட்டுக்காக தான் நம்ம வந்து ஒதுக்குறாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த வந்து புரிய வச்சுட்டாரு.
இப்ப மீண்டும் அந்த திமுக எதிர்ப்பு, அந்த இந்துத்துவ இஷ்யூஸ்ல அவங்க வந்து எடப்பாடி நம்புறதுக்கு ஒரு நம்பணும். அப்பதான் அந்த ஓட்டு கரெக்டா வரும். அதுக்கான ஒரு முயற்சி தான் அவர் எடுத்திருக்காரு. நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இந்த சுற்றுப்பயணத்தில் அவர் பேசின பேச்சை பத்தி மிக தெளிவா சொன்னீங்க. மேலும் அவர் செயல்பாடுகளை பற்றி தொடர்ந்து பேசுவோம். நன்றி.